இதில் இன்னொரு இதுவும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஒரு குற்றம்ங்கிறதுல பார்த்தீங்கன்னா, அந்த விபத்துங்கிறத ஒரு அரச பயங்கரவாதம் தான் சொல்லணும். இப்போ உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா, மிக அதிகம் பேர் வந்து விபத்தில பலியாகிறது வந்து இந்தியால வருடா வருடம். ஒவ்வொரு வருடத்திலயும் பார்த்தீங்கன்னா, 1,77,000 சுமார் 77,000 பேர் சாகுறாங்க. உலகத்தில வேற எங்கேயும் இந்த அளவுக்கு கிடையாது. இத விட அதிக விபத்து வந்து அமெரிக்கால நடக்குது எண்ணிக்கையில. ஆனா பலியில வந்து இந்தியா தான். என்னன்னா மோசமான சாலைகள். மிக மோசமான சாலைகள். ஒட்டுமொத்த இந்தியாவிலே எடுத்துட்டா அது ஒரு புள்ளிவிவரம். இப்ப வந்து மத்திய ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா, 12.5 அந்த மாரியான ஒரு சதவீதம் தான் வந்து மிக நல்ல சாலை. அதாவது தேசிய நெடுஞ்சாலைலாம் வருது இல்லையா? அந்த இதுல இருக்கு. மற்றது பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆய்வு சொல்றது 30% சாலைகள் வந்து இந்தியால 30லேருந்து 35 வரைக்கும் மண் சாலைகள் இல்லன்னா தார் இல்லாத சாலைகளா இருக்கு. அப்ப இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சாலைகள் உள்ள ஒரு நாட்ல, இதே வந்து பார்த்தீங்கன்னா, 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர் வேகத்தில போகக்கூடிய காருக்கும், பைக்குக்கும் எதுக்கு அனுமதி குடுக்கணும் இங்க? இதே காவல்துறை சொல்லுது. நகரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 40 டூ 50 தான் சொல்லுது. அப்படிங்கிறப்ப அந்த நகரத்தில நீங்க எதுக்கு வந்து 300 கிலோமீட்டர் வேகத்தில வந்து போகக்கூடிய வாகனங்கள, இருசக்கரமா இருக்கட்டும், 4 சக்கரமா இருக்கட்டும், எதுக்கு அனுமதிக்கணும்? அப்ப இது வந்து என்னன்னா, அரசு பயங்கரவாதம் தான் அது.